இந்த தம்பிக்கு நான் வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, சுடுதண்ணியும் கொடுக்கல, நாவல் பழமும் கொடுக்கல, ஆவாரம்பூவும் கொடுக்கல, கிரீன் டீயும் கொடுக்கல, யோகாவும் பண்ண சொல்லல, மெடிடேஷனும் பண்ண சொல்லல, புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் ரோட்டில் போய் ஓடடா அப்படின்னு நான் சொல்லல. ஏபிசி ஜூஸும் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, பச்சை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சிவப்பு கலர் பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, நாவல் பழமும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தர போகிறேன். இந்த தம்பி பிறகு எதுவுமே கொடுக்காம 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. அது எப்படி குறைச்சோன்னு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன். கரெக்டாக பார்த்துக்கிடுங்க, ஓகேவா? நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம், இந்த புத்தகத்தை பேர் ஹாரிசன், இதை எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுனா நமக்கு 5 நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுது. பேலன்ஸ்டு ஃபாலோ பண்ணால் ஒன்று வெயிட் எப்படி குறையும் தெரியுமா? டக் 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 டக்குன்னு குறையுமா ஒன்று, சரியா? 2வது, சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலான்னு சொல்லுது. ப்ரெஷர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலான்னு சொல்லுது. கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலான்னு சொல்லுது. ஃபேட்டி லிவருக்குள்ள மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலான்னு சொல்லுது. பிசிஓடி பிசிஓஎஸுக்குள்ள ஹார்மோன் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலான்னு சொல்லுது. இந்த இன்சுலினை என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நிறுத்தலான்னு இந்த எது சொல்லுது? நான் சொல்லலை, அந்த புத்தகம் சொல்லுது. பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த புத்தகம் ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு வைங்களேன். அந்த புத்தகம் ஏன் அப்படி, ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க, ஓகேவா? அந்த புத்தகம் ஏன் சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது சரியாயிரும்னு சொல்லுது. புரிஞ்சுதா புரியலையா? அப்படி நான் ஒன்றும் சொல்லலை, அந்த புத்தகம் சொல்லுது. ஸோ நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெந்தயம், இந்த கருவேப்பிலை, இந்த கரிஞ்சீரகம், இந்த மாங்காய் இலை, இந்த கொய்யா இலை இதெல்லாம் நம்பி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். எத்தனை பேர் கொய்யா இலையும் மாங்காய் இலையும் நம்பிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனை பேர் மாத்திரையை போட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் கரிஞ்சீரத்தையும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த புத்தகம் என்ன சொல்லுது? பேலன்ஸ்டு டயட்டை தான் சொல்லுது. அதனால தான் என்ன பண்ண சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரியா? ஸ்டே டியூன்.